அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, பொன்முத்து கற்பனா சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை ஆன இன்று நவம்பர் 18, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 6:56 இரவு வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி, நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் 3:49 மாலை வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம், யோகம் சித்தம் 5:21 இரவு வரை, அதன் பின் சாத்தியம், கரணம் வனசை 7:56 காலை வரை, பிறகு பத்திரை 6:56 இரவு வரை, பிறகு பவம் 6:06 காலை வரை, பிறகு பாலவம். இன்றைக்கு சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்னைக்கு வெறும் சமநோக்கு நாள், பிறை தேய்பிறை. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:15 7:15 மணி. மாலை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 4:45 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 9:15 10:15 மணி வரை. இரவு நேரங்களில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை காலை. குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை காலை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விஷாக நட்சத்திரம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10 மணி வரை. சூரிய உதயம் 6:15 மணிக்கு. இன்றைக்கு கிரக நிலவரம் அப்படின்னு சொல்லும் போது எப்போதும் போல ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதனுடன் பூதாத்திய யோகம், மகர வீட்டில் சுக்கிரன், கும்ப வீட்டில் சனி, மீன வீட்டில் ராகு. இன்னைக்கு கரி நாள். அதுவும் இல்லாமல் திருவெண்காடு, திருவாடனை, திருக்கலக்குன்றம், திருக்கடவூர் இத்தரங்களில் 1008 சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. ஸ்ரீ வைகுண்ட ஸ்ரீ கல்ல பிரானுக்கு பாலாபிஷேகம் இன்னைக்கு பண்ணுவாங்க. இது விசேஷ நாள். இன்னைக்கு ஆன்மீக தகவல்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு திங்கக்கிழமையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. திங்கக்கிழமை பொதுவாகவே சிவனை வழிபடுறது சோமவாரம்னு சொல்லலாம். இதை சோமவாரம் அப்படிங்கிறது திங்கக்கிழமையில் ஒவ்வொரு சிவபார்வதியை நினச்சி விரதம் இருந்தால் ரொம்ப மன கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிகுந்த நல்ல நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்ல திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு நீராடி உண்ணாமல் இருந்து சிவபார்வதி வழிபாடு பண்ணணும். உண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கணும். அது முடிந்தவர்கள் மட்டும் பண்ணுங்கள். வயதானவர்களோ கர்ப்பிணி பெண்களோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் வருத்தி கொண்டு இருக்க தேவையில்லை. மனதார மனதில் நிலைத்தால் போதும். மற்றவர்கள் இயன்றவர்கள் முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். திங்கக்கிழமை அன்று வில்வ அர்ச்சனை செய்து லிங்காஷ்டமம் படிக்கலாம். அதே மாதிரி சிவபெருமான் மற்றும் பார்வதிக்குரிய மந்திரங்களை முழுமையாக ஜெபிக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் நீராகாரத்தை உணவாக எடுத்துக்கலாம். பழசாறு, பால், பழம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் பழமை சாப்பிட்டிங்கன்னா பழம் மட்டும் சாப்பிடுங்க. பால்னால் பால் மட்டும் சாப்பிடணும். ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா விரதம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. சிவனை பூஜிக்க வில்வ இலை கிடைக்காதவர்கள் தோஷம் போக்கக்கூடிய செவ்வரளி மலர், சங்குப்பூ இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் ப்ளூ கலரில். இந்த சங்குப்பூலாம் எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். அது நல்ல ஒரு எளிமையான விரதமாக நீங்கள் இருக்கலாம். நெய்வேத்தியம் படைக்கும் போது பழங்கள் முடிஞ்சால் பாயசம் இல்லை ஒரு சக்கரை பொங்கல் இதெல்லாம் காலையில் இருந்து நிவேதனம் பண்ணி தீபதூப ஆராதனை காமிட்டு சிவ ஸ்லோகத்தை சொல்லி அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க இதை ரெண்டுமே பண்ணலாம். முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கலாவது கொஞ்சமாக வச்சு ஒரு கையளவு எடுத்து சர்க்கரை பொங்கல் வைங்க.
நான் சொல்லும் போதே சக்கரை பொங்கல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு படி வச்சு அப்படியே சாமிக்கு வைப்பாங்க. பண்ணுறதுனால தப்பு இல்லை, அது சாப்பிடவும் மாட்டீங்க, வேஸ்ட்டாக வெளியில் கொட்டுவீங்க, அது தேவையே இல்லை. உணவுகளை முடிந்த வரைக்கும் வீணாக்காதீர்கள், அதுவே ஒரு லக்ஷ்மி, அரிசி லக்ஷ்மி. அதனால் சிக்கனமாக புழங்குங்க. ஒரு கை பச்சரிசி எடுத்து அது சிவபெருமானை நினைத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் பொங்கல் வச்சு அது இலையில போட்டு வைங்க, அது மிக விசேஷம். இந்த மாதிரி சக்கரை பொங்கல் பழங்கள் இது நிவேதனம் பண்ணுறீங்க. பழங்கள் கிடைக்கலைங்க, அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை, நிறைய பழங்கள் வாங்க வசதி இல்லை, வாழைப்பழத்தை வைங்க, வெத்தலை பாக்கு வைங்க, போதும். அதாவது மனதளவில் சிவனை வழிபடுறவங்க மனசார கூப்பிட்டு உங்களால் முடிஞ்சதை அவருக்கு பண்ணிங்கன்னா, அவருக்கு தெரியும் நம்மளுக்கு வசதி இருக்கா இல்லையாங்கிறது கடவுளுக்கு தெரியும். ஆனால் முறைகள்னு ஒன்று நம்ம செய்யணும். இந்த முறைகளை கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லது. அதுக்கு நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, மனதார சிவனை வழிபட்டால் எங்கே இருந்தாலும் ஓடி உங்களை பார்ப்பார், எங்கே இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் சிவனுக்கு உண்டான ஒரு விஷயம். சிவனை தொடர்ந்து வழிபடுறவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு தேஜஸ் இருக்கும். அதே மாதிரி பெரியாள், அந்த ஊருக்கே பெரியாள் மாதிரி அவங்க எப்போவுமே இருப்பாங்க, அவங்கள மதிப்பாங்க, அவங்கள சுற்றி ஒரு மரியாதையான ஒரு கூட்டம் இருக்கும். நிறைய பேரை நீங்கள் அதை பார்ப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த பெருமையெல்லாம் எதுக்குங்க எங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மனிதனாக பிறந்த அனைவருக்கும் பேர் புகழ் அப்படிங்கிறது அத்தியாவசியம். அப்போ தான் நல்லது கெட்டது எதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் நல்லது இருந்தால் தானே நம்ம வாழ்க்கையில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு அந்த வழிபாடு மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். 16 திங்கக்கிழமை இந்த சிவபார்வதி வழிபாடு திங்கக்கிழமை இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சில பேர் மனப்பிரச்சனையினால் பிரிந்த கணவன் மனைவி உற்றார் உறவினர் ஒன்று சேர்ந்து வாழ சிவனுக்கு சோமவாரம் பூஜை செய்தால் விரைவில் ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பிராப்தம். சோமனான சந்திர பகவான் இவ்விரதத்தை பின்பற்றி நற்கதி பெற்ற விரதம் அப்படின்னு சொல்லலாம். சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை இது வருது. இந்த விரதத்தை இருக்கிறதுக்கு நல்ல மன தெளிவும் மன வலிமையும் உண்டாகும். கடகராசி கடக லக்கணத்துக்கும் சந்திர திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வெளிச்சம். அப்போ மற்றவங்கெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, மனசு நிம்மதியாக இருந்தால் போதும், வேறு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சந்திர வழிபாடு சந்திரன் நாளான திங்கக்கிழமையில் சிவபெருமான ஆலயத்தில் வழிபடுறது ரொம்ப நல்ல மன தெளிவை கொடுக்கும். குழப்பமாகவே இருக்குங்க, எந்த முடிவும் எடுக்க முடியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்கிறாங்க, நான் என் மனசுக்குள்ளே இது பெருசா அது நல்லதா இது நல்லதான்னு என்னால் அனலைஸே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே போடும். புத்தி சுவாதிகம் அற்ற ஒருத்தவங்களுக்கு கூட இந்த சந்திர வழிபாடு ரொம்ப நல்லது. அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஆளுங்க தான் பண்ணணுமாலாம் கிடையாது. மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அனலைசிங் அப்படிங்கிறது வரும். அந்த நேரத்தில் இந்த திங்கக்கிழமை வழிபாடு மிகப்பெரிய உரிய ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். அந்த சந்திர வழிபாடு மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. திங்கக்கிழமை சந்திர ஓரையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இல்லை இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே சிவபெருமான் கோயிலுக்கு போடுறதுன்னா காலையில் போங்க. 8 மணிலேருந்து 9 மணினா வீட்டில் விரதம் இருந்து அப்போ 8 to 9 வழிபடுங்க. கண்டிப்பாக முழு மதியினால் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, விதியை மதிங்கிறது சந்திரன், அதன் மூலியமாக வெல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. அப்படிங்கிறது இது பழமொழினாலும் அது மிக உன்னதமான மொழி, சத்தியமான உண்மை. அப்படிங்கும்போது திங்கக்கிழமை சிவபெருமான் ஆலயத்துக்கு வழிபாடு பண்ணி சந்திரனையும் சேர்த்து வழிபட உங்கள் மனோதைரியமும்
மன வலிமையும் உங்களுடைய அறிவு கூர்மையும் தெளிவான சிந்தனையும் தெளிவான ஆற்றலும் ரொம்ப அருமையாக நடக்கும். ஒரு சில நேரத்தில் நம்மளே சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். கேட்டால் மறதியுமோ, அப்புறம் என்னன்னே தெரில, எதேதோ யோசனை வருது. இதெல்லாம் பைக்கில் அப்படியே போயிட்டுருக்கும் போதே அப்படியே யோசிச்சுக்கிட்டே போவோம். அது எங்கன்னா கொண்டு போய் விடுறதுக்கு அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா வண்டின்றது நம்மளை ஒரு வாகனத்தில் போனோம் அப்படின்னா ரொம்ப உயிர் காக்கணும் நம்மளே ஃபஸ்ட்டு. அப்படிங்கும்போது மனசு தெளிவில்லைன்னா என்ன பண்ணுவோம், அதையே யோசிச்சுட்டு போவோம். வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்கோமே, என்ன நடக்க போதோ, என்ன பண்ண போகிறோமோ, அடுத்தது ஆஃபீஸில் என்ன வேலை இருக்கோ, இப்படியே யோசிச்சுட்டுலாம் போகக்கூடாது. அதுதான் மன தெளிவின்மை. அது யூஸ்வலாகவே எல்லாத்துக்குமே வரும். அது மாதிரி அடிக்கடி சில ஆசிலேஷன் மைண்டு, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாதா அதை பண்ணக்கூடாதா, இப்படி மாற்றி மாற்றி வரக்கூடிய அந்த ஆசிலேஷன் ஒரு விஷயத்தில் இருக்கும். அப்போ நேரம் சரியில்லைன்னா அந்த சந்திரன் குழப்புவார். இந்த சந்திராஷ்டமம் அப்போ, ஏழரை சனி அப்போ, அஷ்டம சனி அப்போ, கண்டக சனி அப்போ பிரச்சனை கொடுக்கும். அந்த மாதிரி நேரங்களில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த 4ஆம் இடமும் ஒரு சந்திரனுடைய தாயோடைய ஸ்தானம் தான். அப்போ அந்த இடத்துல சந்திரன் வேலை செய்வார். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது மன பிராட்டி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, மன பயகுடையவர்கள் மட்டும் கிடையாது. மனசை தெளிவாக வச்சுக்க முடியல அப்படிங்கிறவங்க தான் அதை வழிபாடு பண்ணணும். இப்போ நான் மன தெளிவோடு தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த ரிசல்ட் இல்லாமல் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி ரிசல்ட் வேணும் அப்படின்னா அது பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்ல இதை கொடுக்கும். ஒருத்தருக்கு மனசு தெளிவாக இருந்தால் தான், மனம் பயம் இல்லாமல் இருந்தால் தான், இல்லை கன்ஃபியூஷன்லேயே இருந்தாங்கன்னா சரியான முடிவு எடுக்க முடியாது. அடுத்த முடிவு எடுக்கலைன்னா எப்படி வாழ்க்கையை இப்படியே கொண்டு போக முடியுமா? முடியாது. ஒரு நல்ல எதிர்கால முடிவுகளை எடுக்கிறது தான் வெற்றியாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அப்போ உங்கள் மனசு தெளிவாக ஒரு விஷயத்தை நம்பி அதுக்கு ரிசல்ட் கொடுக்கறது எங்கன்னா சந்திரன் மட்டும்தான். அதுதான் ராசி அப்படின்னாலே சந்திரன் முதல்ல இருப்பார். அந்த வீட்டில் சந்திரன் இருப்பார், அதுதான் ராசி நம்மளுக்கு. அப்போ அந்த மதி, அந்த அறிவு, அதை நீங்கள் பலப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை இன்பகரமாக மாறும். ஏன்னா ஒருத்தருக்கு அறிவு இருந்தால் தான் என்ன பண்ணும், வாழ்க்கையை நல்லா புத்திசாலித்தனமாக நகர்த்த முடியும். அந்த புத்திசாலித்தனம் வரணுங்கிறதுக்கு தான் மெயினாக இந்த வழிபாடு. மனசு சஞ்சல் அடைஞ்சிருச்சிங்க, லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டேங்க, லவ் எனக்கு கிட்ட வர மாட்டேங்குது, லவ் பிரச்சனை தான் என்னை ரொம்ப படாத பாடுபடுத்துதுங்கன்றவங்களும் இந்த திங்கட்கிழமை சிவ வழிபாடு பண்ணும்போது சிவனும் பார்வதியும் அருளை கொடுப்பார். சந்திரன் ராசியாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, இல்லை சந்திரனை போய் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேணுனாலும் சரி, கண்டிப்பாக அதற்கான விஷயங்களை தெளிவாக உணர வைப்பார். அது மாற்று கருத்தே கிடையாது. சந்திர வழிபாடு பண்ணும்போது திங்கக்கிழமை ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணலாம். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத், ஓம் திரியம் பஜயே, ஓம் திரியம்பாகாய வித்மகே மிருத்யஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைப்பட்டால் பாவ வினைகளை வீழ்த்தி நல்ல பலன்களை கொடுப்பார். மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நாள், தொட்டதெல்லாம் தொடங்கும், மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் அப்படிங்கிறது குவியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவிகள், நண்பர்கள் மூலமாக உதவிகள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் மேஷ ராசிக்காரங்க குழப்பமான மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைக்கி
திங்கக்கிழமை தோறும் போயிட்டு சந்திர வழிபாடு பண்ணுங்கள். 7:30 சனி புகக்கூடிய இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சந்திர வழிபாடு ரொம்ப நல்லது. இன்றைக்கி சோமவாரம் மாதிரி கார்த்திகை முதல் திங்கள் அப்படிங்கிறதுனால சோமவார விரதமும் இருக்கிறவங்க சிவ வழிபாடின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். இந்த நாளில் நீங்கள் சந்திர வழிபாடு பண்ணலாம். இரவு நேரங்களில் சந்திர வழிபாடு வீட்லேயும் பண்ணலாம். அனைத்து மேஷராசிக்காரங்களுக்கும் ஒரு சில நன்மைகள் அதிக அளவில் ஏற்பட்டாலும் உங்கள் சந்திர வழிபாடு எப்போதும் போல் கார்த்திகை சோமவாரத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது குவிய காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் எந்த எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிவபெருமான் ஆலயத்துக்கு போன உடனே சந்திர வழிபாடு பண்ணுறதோட சிவபெருமானை முதல்ல கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் சந்திர பகவானை போயிட்டு வழிபட்டு ஒரு வெள்ளை நிறை உடை அப்படிங்கிறது ஆடை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு முடிந்தால் தானம் கொடுங்கள். அது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஏதாவது மன தெளிவில்லை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குங்க, எங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை தான், அப்போத்துலேருந்தே இப்போ கடன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சந்திர வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் மன தெளிவும் வெற்றியும் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் அருளால் இன்னைக்கு வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொல்கிறத விட ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உருவாகும். உங்கள் வீட்லேயும் வெளியிலையும் நல்ல மதிப்பு செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தேவையில்லாத பயம், படபடப்பு, தடங்கள் அப்படிங்கிறது நீங்களாகவே உருவாக்கிப்பீங்க. அதை மட்டும் கவனம் செலுத்துங்க. நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றி நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பகையாக இருக்கிற மாதிரியும் விரோதத்தன்மை உடையதாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை, அது வெறும் மாயை. ஒரு மனசில் தெளிவில்லாத விஷயங்களை நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. இன்றைக்கி ஏதாவது நடந்துகிட்ருக்கு, என் கண் முன்னாடி வேறு ஒரு விஷயம் நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னா அதை புறந்தள்ளிவிட்டு எப்போதும் செய்கின்ற வேலைகளை நீங்கள் செய்து வர மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இரவு நேரங்களில் சந்திர வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால சிவ வழிபாடு பண்ணது ரொம்ப மிக சிறப்பான ஒரு பலன். இரவு நேரங்களில் சந்திர வழிபாடுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக சந்திர வழிபாடு பண்ணுறது சிவாலயங்களுக்கு சென்று உங்களுக்கு பிடித்த வெள்ளை பூ மாலைகளை அணிவித்த சந்திரனுக்கு வெள்ளை ஆடை அணிவித்து மன தெளிவு இல்லையே அப்படின்னு கவலைப்படாமல் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்களை வழிபாடாக செஞ்சுவாங்க. கண்டிப்பாக அந்த சிவனுடைய பேரருள் ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த சந்திர வழிபாடப்போ வெள்ளை நிற ஆடைகளை கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய சுக்கிர பகவானுக்கு அருள், இயற்கையான அருளை கொண்ட நீங்கள் சுக்கிரன் சந்திரன் எல்லாம் அணையும் போது மிகப்பெரிய தெளிவு, தேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டாகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கும். கடவுளின் அருளை கிடைக்க நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. தங்கம், ஆடை, ஆபரணங்கள் இன்றைக்கி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிடுவீங்க. ஒரு விஷயம் எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய செயல்கள்னால் வெற்றி அப்படிங்கிறது உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி உங்களை தேடி மதிப்பாங்க. சொல்லுக்கும் செல்வாக்குக்கும் அதிக மதிப்பெண்ணு கொடுப்பாங்க. இப்போ உங்களுடைய மனைவி கணவன் உறவு இன்றைக்கி பலப்படும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்க இன்றைக்கி வழிபாடாக சிவ வழிபாடு பண்ணுறது மிக உத்தமமான பலனை கொடுக்கும். மாலை நேரங்களில் திங்கள் கிழமை தோறும் சிவ வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால கற்பூரம் ஏற்றி வழிபடுறது
ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வீட்டில். அதே மாதிரி சிவாலயங்களுக்கு செல்லும் போது இன்னைக்கு வெள்ளை ஆடை சிவபெருமானுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய விஷயங்களும் வெள்ளை நிறத்தால் ஆன எல்லாமே சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டது அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கு அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திங்கக்கிழமை தோறும் சிவனை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அது சில பேருக்கு சிவபெருமான இந்த மாதிரி வழிபட தெரியாது. நான் சொல்கிறேன் 8 to 9 மணிக்குள்ளே ஒரு சந்திர ஹோரையில் உங்களுடைய சிவ வழிபாடு பண்ணி பாருங்களேன். மனசில் ஒரு இனம் புரியாத தெளிவு உண்டாகும், நல்ல பலன் கிடைக்கும். கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க, இன்னைக்கு ஃப்யூச்சரை பற்றி நினச்சி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய கவலைகளில் உங்களுக்கு மனசில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு முடிவு பெறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளான்னைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுங்கிற சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் வெளியில் எடுத்து துரத்திட்டு சிவ வழிபாடு பண்ணுங்கள், சந்திர வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சில பேர் இந்த இரவு நேரங்களில் சந்திர வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. கடகராசி கடக லக்னத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பரிகார பூஜைகள் அப்படின்னு சொன்னாலோ இல்லை வழிபாடுகள்னு சொல்லலாம். அந்த பூஜை என்ன அப்படின்னா, சிவபெருமா கோயிலில் போயிட்டு சந்திரனை வழிபடுறது மிக விசேஷம். கடகராசி கடக லக்னத்துக்கு. கடக ராசிங்கிறது வேற, கடக லக்னங்கிறது வேற. இப்போ கடகம்ங்கிறது சந்திரனுடைய அதிதேவதை. உங்களுக்கு சந்திரன் தான் தேவதை. அப்படிங்கும்போது அந்த காரங்க பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது. பொதுவாகவே கடகராசி தாளுங்க புத்திசாலி. ஏன்னா மதிங்கிறது சந்திரன். இந்த விதியை மதியால் வெல்லலாங்கிற ஒரு பழமொழி உங்களுக்கு தான் பொருந்தும். இப்போ சந்திரனை இப்போது அஷ்டம சனியாக இருக்கும்போது தான் தொந்தரவு அனுபவிச்சாங்க. இனிமேல் வருங்காலங்களில் அது குறைய போகுது. அப்போ இந்த கடகராசிக்காரங்க இந்த சோமவார திருநாளில் இன்னைக்கு திங்கக்கிழமை சந்திர வழிபாடு பண்ணுறது எல்லா வகையிலும் ஏற்றமும் வெற்றியும் கண்டிப்பாக உண்டாகுன்ற மாற்று கருத்து இல்லை. நான் ஆஃபீஸ் போயிட்டு வர லேட் ஆகுதுங்க, எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர லேட் ஆகுது, நான் எப்படி இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. இரவு நேரங்களில் 8 மணிலேருந்து 9 மணியும் சந்திர ஓரை, இல்லை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்கு சந்திர ஓரை காலையில். அந்த நாள் அந்த நேரத்தில் நீங்கள் சந்திரனை நினைத்து, இல்லை மேலே மொட்டை மாடியில் போய் சந்திரனை பார்த்து ஒரு மனசார நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி, இல்லை தீபம் ஏற்ற முடியலைங்க அப்படின்னா கண்டிப்பாக கையை கூப்பி வணங்கி, எனக்கு நல்லதை கொடு, நல்ல விஷயங்களை கொடு, நிறைய செல்வங்களை கொடு, நிம்மதியை கொடு, எதை கேட்டாலும் சந்திரன் கொடுக்க காத்திருக்கிறார். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நற்பலன்களை வாரி கொடுக்க சந்திரன் காத்திருக்கிறார். கடகராசி கடக லக்னத்துக்கு கண்டிப்பாக அதை பிடித்து வந்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது உண்மை. கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். வணக்கம், நன்றி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக தனவரவு பொருள் வரவு அப்படிங்கிறது காத்திருக்கு. அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இன்னைக்கு ஏற்றங்களாக கொண்டு வருவீர்கள். நிறைய விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புலன்படும். மாணவர்களாக இருப்போது நல்ல படிப்பில் தேர்ச்சி பெற்று நல்ல ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், ரேங்கிங் ஹோல்டர்னு நீங்கள் நல்லா கிரேடு காட்டலாம். ஸ்டேட்டஸ் இன்றைக்கி உயரப்போகுது. அதே மாதிரி உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியும்படியான வாழ்க்கையை பெருசாக கொண்டு போக போகுது. மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கி கொடுக்க போகுது. அந்த வரவுகளை பிடித்து வைத்து கொண்டு சேமிப்புகளை சேமித்தால் வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிவ வழிபாடு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, செவ்வரளி மாலை எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். சங்குப்பூ, இந்த ப்ளூ கலரில் இருக்கும் பிளான்ட்டில், இந்த ப்ளூ கலரில் அந்த சங்குப்பூ எடுத்துகிட்டு போயிட்டு
நீங்கள் அந்த நவ கிரகங்களை நீங்கள் போயிட்டு வழிபடுறதுனாலையோ சிவ வழிபாடில் அந்த சங்குப்பூ பயன்படுத்துறதுனாலையும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்களை நீங்கள் மாலை நேரங்களில் வெள்ளை நிற பூவை சந்திரனுக்கு கொடுக்கறது. சந்திர பகவான் அங்கே இருப்பார். சிவன் கோயிலில் சந்திரன் சூரியன் ரெண்டுமே இருப்பாங்க. இன்றைக்கி சந்திரனை போயிட்டு வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அது மாற்றுக்கிறதுக்கு இல்லை. கடவுளில் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க, இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக யோசித்து செயல்படுங்க. ஒரு தடவைக்கு 100 முறை யோசித்து செயல்படுறதுனால ஒன்றும் தப்பு வர போகிறதில்ல. எப்போதுமே ஒரு முன்ஜாக்கிரதை முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது சில நேரங்களில் ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா நேரமும் பாசிட்டிவாகவே நம்ம நினைக்க முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு பிதற்றல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. எப்படின்னா, நான் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். திங்க் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் செயலன்னு வரும்போது வேறு ஒரு பிம்பங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக நெகட்டிவ் சைடு இருக்கும்போது சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை யோசிக்காததுனால நிறைய தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் அனுபவிக்கிறாங்க. அப்போ ஒரு கிரவுண்ட் அப்படின்னு நீங்கள் விளையாட போனீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் எப்படிப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. ஒரு நீரோடையில் போய் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த நீரோடை தெளிவாக இருக்குன்றது மட்டும் குளிக்க முடியாது. அங்கே ஆபத்து ஏதாவது இருக்கான்னு முதல்ல முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் உள்ள வெற்றி தோல்விகளை புரிந்து கொண்டு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா கண்டிப்பாக உருவாகும். இந்த கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் எல்லா வகையிலையுமே ஒரு பெருமையை பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுடணும். நல்ல ஒரு எண்ணங்களை இன்னைக்கு கொடுக்கறது விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து செயல்படுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். எப்போவுமே பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, சில நேரங்களில் நம்ம பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். அந்த பண்ணுறது கரெக்டுன்றது கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம். ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? அந்த சக்ஸஸ் பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்கணும். நம்மளை கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை புகழ்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் செய்ய முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழிலில், பெண்களாக இருப்பீன், குழந்தைங்களாக இருப்பீன், எல்லாத்துலேயுமே ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த மறைச்சி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஹைட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சில பிளான்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்ல வேணாம். ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் அதெல்லாம் திடீர்னு நடந்தால் தான் மற்றவங்களுக்கு ஷாக்கிங்கும் சர்ப்ரைஸும் இருக்கும். அதை ஏன் கேட்குறீங்க? அது ஒரு சேஃப்டியும் இருக்கும். அதில் நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கும்போது நல்ல விஷயத்த யோசித்து செயல்படுறது இந்த நாளில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது நிதர்சன உண்மை. இவங்க கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு மாலை நேரங்களில் சிவ வழிபாடும் பண்ணலாம். சிவ வழிபாடுன்னா நீங்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சந்திரவட வழிபாடும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். சிவாலயத்தில் சந்திரனும் சூரியனும் பகவானாக இருப்பாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும் போதே 2 கடவுளும் முன்னாடி இருப்பாங்க. அவங்க சந்திரன் இந்த பக்கம் இருப்பாங்க, சூரியன் இந்த பக்கம் இருப்பார். அப்படிங்கும்போது நீங்கள் போகும்போது சந்திர வழிபாடு இன்றைக்கி திங்கட்கிழமை பண்ணும்போது தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மன தெளிவு, மன நிம்மதி, எதுலேயுமே சோர்வில்லாத நிலை அப்படிங்கிறது வரும். விதியை மதியால் வெல்லலாங்கிறது சந்திரனை வழிபடும் போது கண்டிப்பாக நடக்கும். அது உங்களுக்கு இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் இந்த முடிவு எடுக்கிறது மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். கன்னிராசிக்காரங்களை கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க, இன்றைக்கி உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பணிகளை இன்றைக்கி செஞ்சிட்டு வரீங்களோ அது திறன்பட திடதாக்கரமான ஒரு உறுதியோடு செயல்படுங்க. ஏன்னா என்றைக்குமே வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைக்காது. விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி இல்லையா? அந்த மாதிரி விஸ்வரூப வெற்றியை பெறுவதற்கு உறுதியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது வேணும். உறுதியாக எப்போவுமே ஒன்று நினச்சிக்கணும் மனசில், நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க உறுதியாக அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் நடந்துடும். அந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அதுதான் மனம், அதுதான் சந்திரன். அப்படிங்கும்போது இன்றைக்கி சந்திர வழிபாடு பண்ணுறதும் விசேஷம் உங்களுக்கு கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க மாலை நேரங்களில் சந்திர வழிபாடு பண்ணுறது
அப்படிங்கிறது. வெள்ளை நிற ஆடையை அணிந்து சந்திர வழிபாடு பண்ணுறது மிக விசேஷமான பலன்கள். சுக்கிர பகவானும் வெள்ளை நிறம் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால சிவன் கோவிலுக்கு மாலை நேரங்களில் செல்லும் போது வெள்ளை ஆடை அணிவித்து சென்று வர நல்ல வெற்றிகளை குவிக்க காத்திருப்பீர்கள். இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்க எந்த பணிகளும் தோய்வடையாமல் செய்து வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம நாள். சுவாத்தியும் விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த சுவாத்தியும் விசாக நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே துலாம் நட்சத்திரமும் துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசிக்குடைய நட்சத்திரமான சுவாத்தி விசாகத்துக்கு மட்டும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். அதனால் துலாம் ராசியோ விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்துக்காரங்க புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். புதுசாக அன்றாட வேலைகளை செஞ்சு வாருங்கள், ரொம்ப வெற்றியை கொடுக்கும். மற்ற நட்சத்திரத்துக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி எதுலேயுமே வீம்பு பிடிக்காதீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீம்புக்குன்னு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் 2 பேருக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள்ளே அதை சாப்பாட்டில் தான் காட்டுவாங்க. நான் வீம்பாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் காலையில் பார்த்தா சீக்கிரமாக பசிக்கும். அது எதுக்கு இவ்வளோ நம்மளுக்கு தேவையே இல்லாது. அதனால் நம்மளே அந்த வீம்பு பிடிக்காமல் இருந்துட்டேன்னா நம்மளுக்கு நல்லது. முதல்ல அந்த விஷயத்தை பிடிங்க. கௌரவம் அப்படிங்கிறது வெட்டி கௌரவமாக ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வருவீங்க. அதனால் அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். விருச்சிக ராசிக்காரங்க வீண் வம்புக்கோ தும்புக்கோ போகக்கூடாது. இன்றைக்கி பிரச்சனைகளை நீங்கள் உங்களுக்கு தேடி வரும், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இன்றைக்கி மாலை வேலைகளில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது திங்கக்கிழமை. இதனால் மன தைரியம் மன குழப்பம் நீங்கி நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக முருகனை வழிபடுறது, திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இன்றைக்கி திங்கக்கிழமை சந்திர தரிசனம் பண்ணுறதும் மிக நல்ல பலனை கொடுக்கும். இரவு நேரங்களில் மாடிக்கு போயிட்டு இந்த சந்திரனை பார்த்து நீங்கள் வழிபடுறது மிகப்பெரிய உத்தமமான நல்ல பலன். அதே மாதிரி 3ஆம் பிறை இன்னைக்கு அப்படிங்கும்போது அந்த 3ஆம் பிறை நிலவை பார்த்தாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு அதிகமான பொருள் வரவு தன வரவு அப்படிங்கிறது இருக்கும். 3ஆம் பிறை நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு பெருமையான நாள். உங்களுக்கு சூப்பரான ஸ்டேட்டஸ். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களை பெருமையாக புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நடத்தி காட்ட போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அனைவருக்கும் ஆடை ஆபரணம் அப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு புகழின் உச்சத்தில் செல்லக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அச்சாணியாக இருக்கும். விதையை போட்ட உடனே மரம் வளராது. இன்றைக்கி அதுக்கான விதையை போடுவீங்க. நல்ல விஷயத்துக்கான விதையை போடுவீங்க. அதுக்காக மற்றவர்கள் உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். என்றைக்கும் பெருமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பாக கிடைக்காது. நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய விஷயங்கள் அந்த நேரங்காலம் வரும்போது அந்த பெருமையை கொடுத்துரும். நல்ல மக்களுடைய மதிப்பெண் அதிகமாகும் உங்கள் மேலே. மக்களுடைய ஆசி, மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிற நாயகனாக இன்றைக்கி இருப்பீங்க, நாயகியாகவும் இருப்பீங்க. அதனால் மாலை வேலைகளில் சந்திர வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹீரோயின் மாதிரி பளிச்சுன்னு இருப்பீங்க. இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக மாலை நேரங்களில் சந்திர வழிபாடும் சிவ வழிபாடும் பண்ணிங்கன்னா, சிவ வழிபாடு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது மஞ்சள் அரளி பூ கிடச்சிதுன்னா போய் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரத்தையும் வைத்து வெள்ளை மலர்கள் சாற்றி சந்திர வழிபாடு பண்ணுங்கள். 100% உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லபடியான சக்ஸஸ் வரும். எந்த ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, விநாயகரை குலதெய்வ வழிபாடுக்கு பிறகு எந்த கடவுளை கும்பிட்டாலும் இல்லை, இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறதுனால சிவபெருமானையும் சந்திரனையும் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது தனுசு ராசிக்காரங்க. கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க இன்னைக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாள். வீட்டில் நல்லா வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க, ஷாப்பிங் போவீங்க, தேட்டருக்கு போவீங்க. நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்தில் மிதப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துரும். நிறைய குடும்பத்தில் நிறைய சிக்கல்களை உண்டாக்குன விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும். செலவுகள் சுபகாரியங்களாகவும் இருக்கலாம். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் யோசித்து இன்றைக்கி செயல்படலாம்.
திருமணம் மட்டும் பேச்சுவார்த்தை வராது, நிறைய சுப செலவுகள், சில வீட்டில் சுபகாரியங்களும் நடக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி மகர ராசிக்காரங்கள் சிகரம் தரக்கூடியவர்கள் உங்களை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த நாள் ஒரு மச்சாணியாக கண்டிப்பாக உருவாகும். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். இன்றைக்கி செலவை நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கோல்டுலேயும் லேண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமான தருணங்களாக உங்களுக்கு மாற இருக்கிறது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. மகர ராசிக்காரங்க இன்னைக்கு இரவு நேரங்களில் சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. வெள்ளை நிற ஆடையை தானம் செய்து பச்சை கற்பூரத்தை கையில் எடுத்து கொண்டு வணங்கி வர்றது ரொம்ப மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். சிவபெருமானுடைய முழு அருள் பெற அபிஷேகத்துக்கு ஒரு 5 பொருளை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை பால், தயிர், உங்களுக்கு பிடித்த அந்த வெள்ளை மலர்கள், அதே மாதிரி இது அபிஷேகத்துக்கு 5 பொருள்னா பெரிய செலவெல்லாம் தேவையில்லை. பால், தயிர், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த பால் தயிர் கொடுக்கலாம். அதே மாதிரி இளநீரை கொடுக்கலாம். இளநீரை கொடுக்க முடியலனாலும் பன்னீரை கொடுக்கலாம். ஒரு சின்ன பாட்டில் பன்னீர் வாங்க முடியும் நம்மளால், அதே மாதிரி பன்னீரை கொடுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள், திருமஞ்சனம், இந்த மாதிரி விபூதி, ஏதோ ஒரு 5 பொருட்கள் அபிஷேகத்துக்கு உண்டான பொருளை நீங்கள் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா நல்ல தெளிவான சிந்தனையுடன் மனக்குழப்பத்தில் இருந்தவங்க, மன சங்கடத்தில் இருந்தவங்க, மன பேதலைப்பில் இருந்தவங்க, கடனால் கஷ்டப்பட்டவங்க எல்லாத்தையும் நிவர்த்தி பெற்றுவார் சிவபெருமான். சந்திர வழிபாடும் பண்ணுங்க, சிவன் கோயிலில் இருக்கிற சந்திரனையும் வழிபடுங்க, மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. இந்த கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு பொருள் மீது, தனம் மீது ஒரு ஆசை வரும். என்ன ஆசைப்படாதவங்க மனுஷனாவே இருக்க முடியாது, நிறைய ஆசைகள் நம்மளுக்கு இருக்கும், அதை நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நல்ல நாள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடிய சிவ வழிபாடு பண்ணுறது மாலை நேரங்களில் ரொம்ப நல்லது. ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப தெளிவை உங்களை உண்டாக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க இந்த நாள் உங்களுக்கு காத்திருக்கு. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை, பெரிய விஷயங்களை எடுத்து செய்வீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணமாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். மாலை நேரங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு சிவ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக வில்வ மாலை போட்டு வெள்ளை நிற மலர்களை சாற்றி சந்திர பகவானை வழிபடும் போது உங்கள் ஜென்ம சனி அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இல்லையா, அது சந்திரன் வழிபாடு பண்ணும்போது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். மனக்குழப்பம், மன கஷ்டம், ஏங்க ஒருத்தர் நல்லா நம்பிட்டு இருந்தேங்க அவர் ஏமாத்திட்டாருங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்திர வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். அந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கள் ஓடி போயிடும். அப்போ சிவ வழிபாடோட சந்திர வழிபாடு சேர்ந்து இந்த திங்கக்கிழமையில செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடவுளின் திருவருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடைசியாக காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு விரைய வீடு, அதாவது தூக்கம், சயன போகம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தான் இருக்குது, மீனத்துக்கிட்ட தான் இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு இங்கே ஆக்கப்பூர்வமாக செயல்களால் வெற்றி பெறக்கூடிய நாள். ஏதாவது ஒரு நல்ல செயல்களை எடுத்து பண்ணுவீங்க. இன்றைக்கி கூடுமான வரைக்கும் உங்களால் முடிஞ்சது மற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க, அதனால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதுக்கு இருக்கும். சில பேர் மீன ராசிக்காரங்க இந்த சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. இந்த நாள் அது பண்ணுறது ரொம்ப நல்லது. சோஷியல் ஒர்க்குனா ஒருத்தவங்களுக்கு பிளட்டு தான் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இல்லை காசு தான் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மளால் முடிஞ்சது ஒரு கை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது டொனேஷன் தான், அதுவும் டொனேட்டு தான். சில மாதிரி நம்மளுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி உணவுகளை அளிப்பது ஒரு நல்ல விஷயம், அது இன்றைக்கி பண்ணுங்க. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க பொதுவாகவே ஆக்கப்பூர்வமான பணிகளில் பொறுப்பாளர்கள், பொறுப்பை அறிஞ்சு நடப்பவர்கள். உங்களுடைய தலைமைத்துவம் அப்படிங்கிறது வீட்டில், நாட்டில் மட்டும் இல்லை வீட்லேயும் இருக்கும். வீட்டில் உங்களை ஒரு நாள் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், பேச்சுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். மக்கள் மத்தியில் பிரபலம் அடையக்கூடியவர்கள் மீனராசிக்காரங்க. இவங்களை எதிர்த்தா அப்படிங்கிறது மரணம் கூட வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள் மீனராசிக்காரங்க. இயற்கையில் ஆன்மீகவாதி,
அவங்க மீனராசிக்காரங்களுக்கு சில தற்செயலான ஒரு சில கவலைகள் அப்படிங்கிறது, கடன், நிம்மதியின்மை அப்படிங்கிறதுக்காக சிவபெருமாடு சந்திர வழிபாடு இந்த திங்கக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. மீனராசிக்காரங்க பொதுவாகவே சந்திர வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா மீனராசிக்கு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் சில டைமில். இதை பண்ணுறதா, அதை பண்ணுறதா, அதை பண்ணுறதா, இதை பண்ணுறதா. ஏன்னா அது தப்பு கிடையாது. சில இடத்துல எல்லாத்துக்குமே வாழ்க்கைன்னு வரும்போது ஒரு 2 விஷயத்தில் ஒன்று தேர்ந்தெடுத்தே ஆகணும். அப்போ தான் அது ரிசல்ட்டு. இல்லாட்டின்னா அது சஜஷன் தப்பாகவே தான் இருக்கும். 2 மாதிரியும் நம்ம இருக்க முடியாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ மீனராசிக்காரங்க அந்த ரிசல்ட்டை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க முடிவு எடுக்கணும். அந்த முடிவு இன்னைக்கு சந்திர வழிபாடின் மூலமாக கண்டிப்பாக தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவும் எடுக்கப்படுவீர்கள். இந்த மீனராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி.